பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாரு. கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், பலுகி பெருக பண்ணுவேன் எல்லாம் சொல்றாரு. அது எல்லாரும் மாதிரி வாக்குத்தத்தம் தான். என்ன பண்றதுன்னு இவருக்கு தெரியல. திடீர்னு ஒரு நாள் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு கெமிக்கல் பேரை சொல்லி இதை இதோட கலந்துருன்னு சொன்னார். இவரு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கலக்கிறாரு. கலந்துட்டு எடுக்கிறாரு. அந்த ப்ராடக்ட் வேற மாதிரி இருக்கு. அந்த ப்ராடக்டை கொண்டு போய் மார்க்கெட்ல கொடுத்தா அவன் இந்த ப்ராடக்ட் கொடுங்க, இதே ப்ராடக்ட் கொடுங்கன்றான். இதே ப்ராடக்ட் கொடுங்க. இதே மாதிரி செய்யறவன் எவனுக்கும் அது புரியல. இவன் என்ன பண்ணிருக்காரு, இது என்ன ப்ராடக்ட் நல்லா இருக்குது, என்ன செய்யறாரு, ஏது செய்யறாரு. ஆண்டவர் அவருக்குன்னு அந்த ஃபார்முலாவை சொல்லி கொடுத்திருக்கிறார். இது வரைக்கும் யாரும் பண்ணாதது. இந்த மாதிரி நீங்க போய் உலக ஹிஸ்டரியில பாருங்க, எத்தனையோ பேருக்கு கர்த்தர் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். அவங்க நோபல் பிரைஸ்லாம் வாங்கி இருக்கிறாங்க.